கொஞ்சம் விட்டுருந்தா என்ன அந்த மார்க்கெட்டில் ஏமாத்திருப்பாங்கன்னு சொன்னல, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு மும்பை பஜார். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு எப்படி போகணுன்னு ரேண்டமாக ஒரு அங்கிள்கிட்ட கேட்டப்போ, அவர் தான் லோக்கல் ட்ரெயின் எடுத்து இந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் நடந்து போனாலே வந்துடும் சொல்லி சொன்னாங்க. நம்மளும் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மார்க்கெட் எப்படின்னா எல்லா பொருளும் கிடைக்கும். பிளாஸ்டிக்ஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் தேடி நெகோஷியேட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். நம்மளும் நம்ம பார்த்த கடைலாம் எங்கே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தோம். நிறைய கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் நம்ம தேடின கடையை கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்குது. நம்ம தேடினது மட்டும் கிடையாது. வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சந்தா போய்கிட்டு இருக்குன்னு. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேருந்து டேட்ஸு நட்ஸ்லேருந்து ஃப்ளார்ஸு மீட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்களும் தமிழ்நாடு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். மார்க்கெட் பேர் தெரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைனல் சம்பவத்துக்கு வரேன். இந்த ஆடியோவை கேளுங்களேன். அந்த அண்ணா எனக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாருன்னு தெரியும். பட் எனக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அண்ணா இந்த மாதிரி ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டு போனப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரைஸ் சொன்னார். ஸோ அப்போ தான் ஐயோ நம்ம உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி மார்க்கெட் வரப்போ கொஞ்சமாச்சும் நீங்கள் ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே பெட்டர். பிகாஸ் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்க்கு யாருமே இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் ஆனால் ஹிந்தி மட்டும்தான் தெரியும். ஒரு நெகோஷியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டு வந்தால் பெட்டர்.